என் பெயர் ராஜ். எனக்கு சின்ன வயசுல இருந்தே அர்ச்சனா மீது ஆசை அதிகம். அவட்ட பேச எனக்கு ரொம்ப நாளா ஆசை. அவ பார்க்க குடும்ப பாங்கா இருப்பா. ஒரு தனியார் கம்பெனியில வேலை செய்கிறா. என் மாமா குடும்பம் கொஞ்சம் நடுத்தர குடும்பம்தான். ஆனா என் வீடு கொஞ்சம் வசதியான வீடு. ஒரு முறை அவளுக்கு அலுவலக வேலை இருப்பதால திருச்சி போக வேண்டி இருந்துச்சு. அங்கேயே 3 நாள் தங்க வேண்டியும் இருந்தது. ஆனா அவள் பெற்றோர் அவளை தனியா அனுப்ப விரும்பல. அவ என்னிடம் வந்து நான் கண்டிப்பா போகணும், ஆனா என் பெற்றோர் விடமாட்டாங்கன்னு சொன்னா. நான் அவள் பெற்றோரிடம் பேசி சமாதானப்படுத்தினேன். நானும் துணைக்கு போறேன்னு சொன்னேன். எனக்கு திருச்சியில ஒரு நண்பன் இருக்கிறான். அதனால அவன் வீட்டுல தங்கிக்க நினைச்சோம். அவள் பெற்றோர் சம்மதிச்ச உடனே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என் பெற்றோரிடம் திருச்சி போறேன்னு சொன்னேன். ஆனா என் பெற்றோரிடம் ஒரு வாரம் கழிச்சு வரேன்னு சொன்னேன். அவளை கார்ல கூட்டிட்டு போறதுக்கு பதிலா பஸ்ல போலான்னு நினைச்சேன். பஸ்ல அவளுடன் பயணம் செய்யலான்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம திருச்சியில ஒரு நல்ல ஹோட்டல்ல ஒரு வாரத்துக்கு ரூம் போட்டேன். என் நண்பன் வீட்டுல தங்கறத தவிர்த்தேன். அடுத்த நாள் காலை கிளம்பணும். அவ அருகில் அமர்ந்தேன். மஞ்சள் நிற சுடிதார் அணிஞ்சிருந்தா. ஆனா அவ எதுவுமே சொல்லல. அவளை பார்த்து, அச்சு, நான் இந்த பயணத்தை ரொம்ப என்ஜாய் பண்றேன்னு சொன்னேன். அவளும் ஆமா ஆமா கண்டிப்பான்னு என் கைய புடிச்சு சிரிச்சா. திருச்சி போற வழி முழுக்கா பேசிக்கிட்டே நாங்க ஹோட்டல் போய் சேர்ந்தோம். அவ என்ன பார்த்து, உன் நண்பன் வீட்டுக்கு போறேன்னு தானே சொன்னேன்னா. இல்ல, அவன் ஊர்ல இல்லையாமா, அதனாலதான் புக் பண்ணேன்னு சொன்னேன். ஓ அப்படியா, உனக்கு என் மேல ரொம்ப அக்கறை, ரொம்ப தேங்க்ஸ்டான்னு சொன்னா. பரவாயில்லைன்னு அவ கைய பிடிச்சுக்கிட்டு உள்ள போனேன். இருவரும் புத்துணர்வு அடைஞ்சோம். அவளை வெளிய எங்கேயாவது கூட்டிட்டு செல்லலான்னு நினைச்சேன். பின் அங்க இருக்கும் ஒரு சிறிய மால் போனோம். அவ கைய பிடிச்சுக்கிட்டே செல்ல அவ சிரித்தபடியே வந்தா. ஒரு நல்ல பெரிய துணி கடைக்கு கூட்டிக்கிட்டு போக அவளை நல்ல துணிகளை எடுத்துக்கோன்னு சொன்னேன். அவ அதுவரை மாடர்ன் ஆடைகளை உடுத்தியதே இல்ல. அதனால மாடர்ன் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கோன்னு சொன்னேன். அவ சுடிதார் வாங்கிக்கிட்டா. இங்க பாரு, நான் சொல்றத நீ கண்டிப்பா கேட்கணும். நான் உனக்கு வாங்கி தரேன்ன. அத திருச்சியில தங்குற வரைக்கும் நீ போட்டுக்கோன்னு சொன்னேன். சரி, ஆனா எனக்கு நல்லா இருக்குமான்னு லேசான குரல்ல சொன்னா. அப்படியே ஒரு புடவையும் வாங்கிக்க நினைச்சேன். பின் ஒரு வெள்ளை நிற புடவையை எடுத்து அங்கேயே அவளுக்கு ஒரு பிளவுஸும் தைக்க கொடுத்தேன். அந்த கடையில இருக்கு பெண்ணு அவளுக்கு பிளவுஸ தைக்க போனா. பின் இருவரும் மீண்டும் ரூமுக்கு வந்தோம். அப்போது அவளிடம், அச்சு, இந்த ட்ரெஸ் உனக்கு அழகா இருக்குன்னு சொன்னேன். பின் என்னடா சொல்ற, நீ இப்படி பேசுறேன்னா. இங்க பாரு, நான் இன்னைக்கு உன் சொந்தக்கார பையன் இல்ல, நான் உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். அவ சிரிச்சபடி சரிண்ணா. பின் எனக்கு தைரியம் வந்து, அச்சு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு, நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னேன். ஓ, நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியான்னு கேட்டா. கண்டிப்பா பண்ணிப்பேன்னு. உனக்கு தெரியாதா, நம்ம கல்யாணத்துக்கு நான் புடவை கூட வாங்கிட்டேன்னு சொன்னேன். டேய், எனக்கு உன்னை பிடிக்கும், ஆனா நீ என்னை விட சின்ன பையன், இந்த உலகம் ஏத்துக்காது, எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னா. நான் எதுக்கு எல்லார்கிட்டையும் சொல்லணும், ரகசியமா வச்சுக்கலான்னு சொன்னேன். ஐயோ, எனக்கு பயமா இருக்குடா, நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாத, நம்ம பயணத்தை என்ஜாய் செய்யலான்னு சொன்னேன். இருவரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போனோம். அடுத்த நாள் காலை எழுந்து குளிச்சு முடிச்சோம். அவ ஒரு சுடிதார் அணிஞ்சுக்கிட்டா. பின்பு அவள் அலுவலக வேலையை முடிச்சுட்டு மதியம் வந்தோம். பின் அச்சு, நாம இன்னைக்கு திருமணம் செய்ய போறோம். டே, விளையாடாதடா. இல்ல, உண்மையாதான் சொல்றேன். அப்படியே ஒரு நகை கடைக்கு போய் ஒரு மாங்கல்யம் வாங்கிக்கிட்டு முந்தைய நாள் கொடுத்த பிளவுஸ வாங்கிக்கிட்டோம். பின் ரூமுக்கு வந்தவுடன் அவளுக்கு தாலி கட்டினேன். இனிமே நீதான் என் பொண்டாட்டி, இன்னைக்கு நமக்குன்னு சொன்னேன். அவ புடவைய அணிஞ்சு வர சொல்லிட்டு அவளுக்காக காத்திருந்தேன். அவளும் 1/2 மணி நேரம் கழிச்சு வந்தா. என் அருகில வந்து அமர்ந்தா. அவளுக்கு ஒண்ணு கொடுத்தேன். பிறகு இருவரும் பேசிட்டு அப்படியே தூங்கணும்.